ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சண்டே தான். ஃபேமிலி ஃபங்க்ஷனில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். ஃபேமிலியோடு எல்லாருமே காலையில் ஃபுல்லாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கோயிலுக்கு கிளம்பி வந்தாச்சு. பொங்கல் தான் வச்சிகிட்டு இருந்தாங்க. அத்தை முன்னாடியே வந்து சாமிக்காக பொங்கல் வச்சிகிட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பி வந்தோம். பாப்பாவுக்கும் கொஞ்சம் ஃபீவர் இருந்ததால் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பி வந்தோம். இவங்க தான் எங்கள் வீட்டோட மூத்த ஏஞ்சல். அப்புறம் அவங்க என்னோடய சிஸ்டர். என்ன ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா கெடா வெட்டுதல் தான். சாமிக்காக ஆட்டுக்குட்டி நேர்ந்து விட்டுருந்தோம். அதை வந்து இன்றைக்கி சாமிக்காக படைக்கலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு ஒன்றா சேர்ந்து ஃபங்க்ஷனை நடத்துகிறோம். நான் வீட்டிலேருந்து வரும்போதே பாப்பாவுக்காக புடவை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சரி, அவள் அழுகுவா, தொட்டில் கட்டி போட்டால் தூங்குவான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அத்தை ஊஞ்சல் கட்டி போட்டாங்க. பாப்பாவுமே நல்லா தூங்கிட்டா. அப்புறம் டிஃபன் எல்லாமே கடையில் தான் வாங்கியிருந்தோம். மார்னிங் யாருமே எதுவுமே சாப்பிடாதனால டிஃபன் எல்லாமே கடையில் தான் வாங்கியிருந்தோம். அத்தையுமே இப்படி சாப்பாடு பாப்பாவுக்கு ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. குக்கிங் மாஸ்டர் கொஞ்சம் லேட்டாக வரதுனால ஹஸ்பண்ட் வந்து இருக்கிறவங்கெல்லாம் வச்சுட்டு வெஜிடபிள் எல்லாமே கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சைட் பை சைடாக வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே காஃபி கொடுக்கணும் இல்லையா, அதுவுமே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. நாங்கள் போன அன்னைக்கு மண்டபத்தில் பக்கத்துலேயே மண்டபமும் இருக்குது. கோயிலில் ஒரு ஃபங்க்ஷனுமே மேரேஜ் ஃபங்க்ஷனுமே இருந்துச்சு. ஃபுல்லாகவே நிறைய கூட்டம் அன்னைக்கு. அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு படைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க சாமி. ஃபுல்லாகவே கோயில் ஃபுல்லாகவே ஒரே பூவு அர்ச்சனை படும் இல்லையா, அந்த அரிசி எல்லாமே நிறைய கிடந்துச்சு. எல்லாமே அக்கா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. க்ளீன் பண்ணி முடித்ததும் சூப்பராக சாமிக்கு படைச்சிட்டு பொங்கல்லாம் பொங்கியிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே வச்சு படைச்சிட்டு நாங்கள் சாமிக்கிட்ட போயாச்சு. சாமிக்கிட்டனா ஆட்டுக்குட்டி நேர்ந்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சாமிக்கிட்ட போயாச்சு. ஆட்டுக்குட்டியுமே கிட்டக்க ஓட்டிகிட்டு வந்து படையல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது நாங்கள் வீட்டிலையே வளர்த்த ஆட்டுக்குட்டி தான், 3 மந்த்தாக. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, சாமிக்காக வேண்டியதான் வளர்த்தோம். அதை சாமிக்கு நிறைவேற்றியே ஆகணும் வேண்டுதலை. அதை நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. சாமிக்கு நேர்ந்து விடும்போது பக்கத்தில் எங்களை யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லாமே கொஞ்சம் தூரமாக தான் தள்ளி போயிட்டோம். ஃபேமிலியோடு ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இருந்தாலும் இன்னொரு சைடு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஃபங்க்ஷன் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒரு சைடு பயமாகவும் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்காங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பொங்கல் எல்லாம் பொங்கியிருந்தது அக்கா எல்லாருக்குமே எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மாஸ்டரும் வந்தாச்சு. குக்கிங் வேலையும் ஸ்டார்ட் பண்ணி மட்டன் குழம்பு ரெடி, சாப்பாடு ரெடி, ரசம் வச்சுருந்தாங்க. அப்புறம் சிக்கனுமே கொஞ்சம் எடுத்து கிரேவியாக பண்ணியிருந்தாங்க. மாமா தம்பி மட்டும் மொட்டைலாம் போட்டிருந்தாங்க. மொட்டை போட்டுட்டு சாப்பாடு எல்லாம் செஞ்சு சாமிக்கு படைச்சி சூப்பராக சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோட எண்டுக்கு வந்த